பொள்ளாச்சியிலிருந்து ஒரு ஆன்மீக பயணமா ஒரு ஐயப்பன் கோவில் வந்திருந்தோம். இது ஒரு மலைக்கோவில் அப்படிங்கிறதுனால சிறிது மலையேற்றம் பண்ணி போற மாரி இருந்துச்சு. இந்த மலையேற்றத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு சில இடங்கள்ல செங்குத்தான பாறையில நம்ம கயிறு மூலியமா தான் கடக்கிற மாரி இருந்துச்சு. என்னதான் கடினமான மலையேற்றமா இருந்தாலும், ஒரு 1/2 மணி நேரத்திலேயே நம்ம இந்த மலைக்கோவில சென்றடைஞ்சிடலாம். இந்த கோவிலோட அமைவிடத்த பத்தி சொல்லணும்னா, சுத்தியும் பசுமையான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளுக்கு நடுவுல தான் அமைஞ்சிருந்துச்சு. பாறை இடுக்குகளுக்கு நடுவுல நீரூற்று, சில்லென்று வீசுற தென்றல் காற்றுன்னு இங்க இருக்கிற இயற்கை அழகுகளை ரசிப்பதற்காகவே இந்த கோவிலுக்கு வரலாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பாலக்காடு மாவட்டத்துல கொல்லங்கோட்டுக்கு பக்கத்துல பல்லசேனா அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த வாமலா ஐயப்பன் கோவில். இது மார்கழி மாசம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பீங்க. சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய மலையேற்றம் பண்ணி ஐயனோட தரிசனம் பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாலை அணிஞ்சு மலை ஏறி போய் ஐயப்பனை பார்க்குற பாக்கியம் எனக்கு இதுவரை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.